வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் புஜ்ஜி தமிழ். இன்னைக்கு நம்ம சூப்பரான கேரட் ஆயில் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் ஆயிலை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஹேண்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கு ஒரு ஃபேஷியல் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆல் பர்பஸ் ஆயில். ஸோ உங்களுக்கு வூண்டு இருந்தாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஹீல் ஆயிரும். கடையில் வாங்குகிற மாய்ஸ்சரைசரை விட இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நம்ம பண்ணதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் இதுக்கு வந்து ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேக்காக 3 காமிச்சிருக்கேன். நான் ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டை ஃபுல்லாக நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு முடியலைன்னா அது ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. சாப் பண்ண வேண்டாம், சாப் பண்ணிங்கன்னா நல்லா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்காது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கோல்டு ப்ரெஸ்டு விர்ஜின் கோகோனட் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வேறு எதுவும் பாட்டிலில் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு சாம்பிள் தான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது கேரட்டை 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே இதை ஸ்டோர் பண்ணி நிறைய வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு கம்மியாக தான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நமக்கு இப்போ ட்ரையாக இச்சி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணவே அப்படியே கண்ட்ரோல் ஆகி ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக ஆயிடுது. ஸோ இது மார்க்கெட்டில் வந்து இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ நம்ம வீட்டிலே நம்ம எவ்வளோ பியூர் ஃபார்மில் நம்ம கண் முன்னாடி அழகாக செஞ்சிடலாம். இந்த ஆயிலை வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் ஆயிலாக கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம ஒரு 2 to 3 months கிட்ட யூஸ் பண்ண வேலை தான். அதோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஒரு 5 days 2 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹேருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஸ்கேல்போட அந்த டெக்ஸ்சர் வந்து நிச்சயமாக மாறும். நான் இந்த ஆயிலை வந்து ஒரு 6 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேஸில் உள்ள அடிக்கடி வர பிளாக் ஹெட்ஸ் கூட கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நைட் ஃபேஷியல் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் ஃபேஷியல் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோங்கிறத விட இதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளோட ஆயில் வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த கேரட் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் தான் வரும். அதை கறியை விட்டுறாதீங்க. ஸோ அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்து அந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா உங்களுக்கு மாறினப்புறம் அப்படியே எடுத்துருங்க. இப்போ வந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள எக்ஸஸ் ஆயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயிலோட ஃப்ராக்ரண்ட்டை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இதோட ஃப்ராக்ரண்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே ஒரு பெர்ஃப்யூமோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃப்ராக்ரண்ட் தான் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதோட யூசஸ் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இதை ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெய்லி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 months யூஸ் பண்ண வேலை ஒரு நல்ல விசிபிள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் கூட வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டியாக மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்து கைகாலில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற மாய்ஸ்சரைசரை விட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் இந்த கொஞ்சோண்டு ஆயிலில் எவ்வளவு நமக்கு கேரட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது 100% ஒரு பியூரான ஆயில். நம்ம வந்து யூஸ் பண்ணவே ஒரு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் தைரியமாக யூஸ் பண்ணலாம். கேரட் ஆயிலை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கவே உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப டீப்பாக அந்த ஆயிலை வந்து எடுக்கலை, கருக விடலை. ஸோ இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த டெக்ஸ்சரில் இருக்கும், அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து கையில் அப்படியே அப்ளை பண்ணோன்னே அது அப்படியே ஒரு லிக்விட் ஃபார்மில் மாறிடும். பாருங்கள்,
அவ்வளோதான். இது வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். இதை கம்மியான அமௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட போதும். நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி அந்த பிசுப்பு இருக்கவே இருக்கா. நம்ம கேரட்டை இப்படி யூஸ் பண்ணாலும் அதோட மருத்துவ குணம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரட் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணவே நம்மளோட ட்ரை ஸ்கின் ஃபுல்லாகவே ஒரு காம்பினேஷன் ஸ்கின் லெவலுக்கு வந்துடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கேரட் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணவே உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். பழமொழி கேள்விப்பட்டிருப்போம்ல, முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை இந்த ஆயிலால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணவே நிச்சயமாக உங்கள் ஃபேஸ் ஆயில் ஆகாது, ஆயில் கண்ட்ரோலாக தான் ஆகும். என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிலியான ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணவே என்னோட ஃபேஸ் வந்து இப்படி ஆயிலாக இருந்த ஃபேஸ் வந்து இப்படி ஒரு காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஆச்சரியம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆயில் ஃபேஸ் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஆயிலை ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் நிச்சயமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். இந்த ஆயிலை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுத்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.